guys, welcome back to my channel. ஸோ நம்ம ஷிவாங்கி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு அட்வைஸ் பண்ண ரசிகர் ஒருத்தருக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஒரு நீண்ட போஸ்ட் ஒன்று வந்துட்டு பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ அது எதுக்காக, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சில நாட்களுக்கு முன்னாடி ஷிவாங்கி பார்த்தீங்கன்னா விதவிதமான ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்த ஷிவாங்கியோடைய ரசிகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஷிவாங்கி, நீங்கள் இப்படியெல்லாம் ஐஸ்கிரீம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்களுடைய குரல் வளம் போயிடும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதே போல் இதையும் விட்டுடுங்க. நீங்கள் பாடகி சித்ராம்மா, சுஜாதா போல் கட்டுப்பாடாக இருந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரியா அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிவாங்கி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். எனக்கு எது பிடிக்குது அதை தான் நான் சாப்பிட முடியும். உங்களுக்காக நான் வாழ முடியாது. அதே போல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குரல் வளம் போயிடும் அப்படிங்கிறது எல்லாமே சுத்த போய். அதை நம்பி இன்னமும் இதே போல் அட்வைஸாக எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அதே போல் சித்ராமா, சுஜாதா இவங்களோடலாம் நான் என்ன எப்போதுமே கம்பேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. இந்த மாதிரியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஷிவாங்கி வந்துட்டு ரசிகர் கொடுத்த அந்த அட்வைஸ்க்கு வந்துட்டு ரிப்ளை கொடுக்குற வகையில் இந்த பதிவை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் லைக்ஸ்களை கொடுத்துட்டு வந்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் வந்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் தானே கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுக்கு ஏன் ஷிவாங்கி இவ்வளோ சீரியஸாக இதை எடுத்துக்கிட்டு இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்திலையும் பலவிதமான கேள்விகளையுமே எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.